எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிடிஎஃப் உடைய இன்னைக்கு டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ லீடிங் வந்து விஷால் அப்படின்னு சொல்லி தகவல் வந்தது இல்லை, அது வந்து உண்மை கிடையாது, ரூமர் தான். ஸோ லீடிங் வந்து ராயன் தான் 5 பாயிண்டில் லீடிங்கில் இருக்கார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 பாயிண்டில் நம்ம ராணவ் இருக்கார், 3 பாயிண்டில் விஷால் இருக்கார், 3 பாயிண்டில் ஜாக்லின் இருக்காங்க. அடுத்து வந்து நம்ம அருண் 2 பாயிண்ட்டு, பவித்ரா 2 பாயிண்ட்டு, சரிங்களா. ஸோ சௌந்தர்யாவும் வந்து 4 பாயிண்டில் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி பாயிண்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது ரயான் தான் இன்னமும். ஸோ விஷால் 3 பாயிண்டில் தான் இருக்கார், 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ராணுவுக்கு 2 பாயிண்ட், தீபக் 1 பாயிண்ட். லாஸ்ட் 3 பேருக்கு பாயிண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்திருக்கு. சரியா. ஸோ இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன், தீபக் மற்றும் நம்ம ராணவ் எல்லாத்துக்குமே ஒரு கான்வர்சேஷனுங்க கிட்டத்தட்ட ரொம்ப போச்சு. அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம்னா ஒரே மேட்டரை திருப்பி பேசிகிட்டு இருக்காங்க. இதில் ஹைலைட்டான ஒரு 2 விஷயம் தான், சரிங்களா. ஒன்று வந்து முத்து வந்து ஸ்டேபிளாக அவர் பேசுகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டியே இருக்க மாட்டேங்குது. ஒரு இடத்துல ஒன்று பேசுகிறார், இன்னொரு இடத்துல ஒன்று பேசுகிறார், அந்த மாதிரி இருக்குது. இப்போ காங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது வெளியே இருக்கும் பொழுது காங்கு கிட்ட போகலாம், 2 பேர் போங்கன்னு சொல்லி சொன்னது. அது வந்து குரூப்பாக விளாடும்போது. இண்டிவிஜுவலான போகிறது கேங் கிட்ட எதுவும் போகக்கூடாது, அந்த சுற்றியில் பக்கத்தில் யாரும் போகக்கூடாதுங்கிறத சொன்னார். அது ராணுவுக்கு வந்து கேட்டுக்கல. ஸோ அதனால் அவன் என்ன பண்ணான், அவனுக்கு ஓட முடியலன்னு சொன்னோன்னே அந்த கடை போய் எடுத்து அடிச்சிட்டான் போய். சரியா. அடிக்கிறதுல அவன் என்ன சொல்கிறான்னா, அது என் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம்ல நான் அடித்தது. அதாவது இன்னும் ஒத்துக்க மாட்டுறாங்க. ராணவ், அருண், விஷால் இந்த 3 பேரும் டீமாக விளையாண்டோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க. ஸோ அதுதான். அதே மாதிரி தீபக் முத்து அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் ஆடி நானும் குரூப் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி கடைசி தீபக் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்காக இறங்கி போய் அருணை செஞ்சார். பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த சம்பவத்தை. அதுக்கடுத்து நீ எங்களை செய்கிறியா, நான் ஒன்றை செய்கிறேன்னு சொல்லிட்டு விஷால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோவத்தோடு போய் என்னையை முடிச்சிட போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை செய்கிறேன்னு சொல்லி செஞ்சாங்க. ஸோ இங்கே வந்து மறைமுகமாக ஒரு குரூப்பிசம் இருக்க தான் செய்யுதுங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ராணவ் அந்த இடத்துல டிஸ்ட்ராக்ட் பண்ணது தப்பு தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது என் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குதுன்னு சொல்லி உள்ளே சொல்லிகிட்டு இருக்கான். அது வந்து பண்ணிடக்கூடாது. அது வந்து பண்ணாமல் மேபி அவன் ஓகே அந்த ஃபோட்டோ இல்லை நான் கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது ஓகே, அது வந்து எனக்கு தப்பாக தெரில, அது வந்து ஓகே, வேறு வழி இல்லைன்னு வாய் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவன் ஃபோட்டோ இல்லை, அவனை காப்பாற்றிக்கணும். அவன் வேறு எவன் போனால் எனக்கு என்ன, அது முத்துவாக இருந்தாருன்னா அருணாக இருந்தாருன்னா யாராக இருந்தாருன்னு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ஸோ தீபக்காக இருந்தாலும் நான் கொடுத்துருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறான். யாராக இருந்தாலும் நான் கொடுத்துருப்பேன் தான் சொல்கிறான் அவன். ஸோ அந்த இடத்துல எனக்கு நியாயமாக தான் பட்டுது. அவன் வந்து பெரிய தப்பு பண்ண மாதிரி தெரியல. ஓகேவா. இப்போ முத்துக்குமரன் அவர்களுடைய ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரயானு, ஜாக்லின், மஞ்சரி வெளியே வந்து கேட்குறாங்க, ஏன்டா இதெல்லாம் உனக்கு எத்திக்கின்றிய முத்துக்குமரனை, அப்போது நீ வந்து எங்ககிட்ட விளையாண்டது நாங்களும் ஒரு பாயிண்டில் தான் இருந்தோம், அப்போ எங்களை கூப்பிட்டுக்கலாம்ல அப்படின்னோடனே, ஆமாம் எங்களுக்கு பவர் வேணும், பவர் நாங்கள் இருக்கோம்ல, பவர் இல்லைனாலும் எங்களுக்கு வந்து பசங்களாக வேணும், அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா நாங்கள் ஆக்டிவ் விளாட முடியும். அதே ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது முத்துக்குமரன்ட்ட ஒரே ஒரு விஷயம் தான் நான் ஆணித்தரமாக கேட்டுக்கிறேன். அதாவது நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணுன்னா ஓப்பனாக சொல்லுங்கள், அது மக்கள்கிட்ட வெடி போகும், வெளியே தப்பாக போகுமா அப்படின்ற ப்ரொஜெக்ஷனில் நீங்கள் பேசுகிறது தான் நிறைய மறைச்சி பேசுகிற மாதிரி இருக்குது. அது மக்களுக்கு எவிடெண்ட்டாக தெரியும், ஐயோ என்னடா அவன் எப்படி புழுவுறேன் அப்படின்ற மாதிரி, புரியுதா. அதுதான் முத்துக்குமரன் அந்த மீட்டரை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கி விட்றாரு. அந்த மீட்டரை வந்து கொஞ்சம் இறக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. சரியா. ராணுவ் செய்த தவறு அப்படிங்கிறது வந்து அந்த இது அடித்தது தான், மற்றபடி அருண்கிட்ட அவன் கொடுத்தது அதெல்லாம் இல்லை. அருணும் கிளாரிட்டி கொடுத்துட்டான், நான் குரூப் விஷயமே நாங்கள் பண்ணலங்க, எனக்கு நான் போனப்போ எனக்கே ஸ்டன்னாக தான் இருந்தது, டக்குன்னு போய் குர்ரா நான் அடிக்கணும்டா, எனக்கு வந்து வெளியே தரணும்டா அப்படின்ற மாதிரி இந்த கேம் முடிக்கணும் தான் இருந்துச்சு தவிர அவன் அடிக்கலாம்னு தெரிஞ்சோன்னே நான் அடிச்சிட்டேன் வாங்கி, அவ்வளோதானே. யாராவது தான் அதுதான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னோடனே முத்துக்குமரன் என்ன சொல்கிறாருன்னா, அது எனக்கு நான் ஸ்டன் ஆகிட்டேன், நான் பக்கத்தில் போகிறப்ப அவங்க வந்து இப்படி நிற்கிறாங்க, ஸோ அவன் வந்து தூக்கி கொடுத்தவொடனே நான் என்ன நினச்சிட்டேன், சரி அப்போ குரூப்பிசம் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டேன். தீபக் தான் சொல்கிறேன், எனக்கு அப்படி தான் இருந்துச்சுன்னு. ஆனால் பவித்ரா எல்லாம் வந்து வேறு மாதிரி சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை, எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் பண்ண மாதிரி இருந்துச்சு, அவங்க கேம் போட்டுலாம் ஆன மாதிரி தெரியலன்றாங்க. ஓகேவா. இது இந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த ஜாக்லினும் மஞ்சரியும் முத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வந்தோடனே அவனை போட்டு கலாய்ச்சிட்டு அதுக்கு முத்துக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருந்தான். அதை பவி போட்டு உடச்சிட்டா. நீங்கள் முத்து தப்பு பண்ணால் தப்புன்னு சொல்லுங்கள், நீங்களே ஏன் வந்து அவங்ககிட்ட ரொம்ப ஆதரவாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பவித்ரா ஒரு பாயிண்ட்டை போத்தோடனே மஞ்சரியும் ஜாக்கும் ஒரு மாதிரி மிரண்டாங்க. ஏன்னா பவித்ரா சொன்னது அதில் 100% கரெக்டு தான். முத்து வந்து இன்றைக்கி டோட்டலாக ஒன்று நல்லவனா கேம் ஆடணும், இல்லையா கெட்டவன் இந்த சில இடத்துல நான் ஸ்ட்ராட்டஜி பண்ணேங்கிறத ஒத்துக்கணும். முத்து அந்த பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டேது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரியா. அடுத்து விஷாலுடைய வெற்றி பறிக்கப்படுமா, ஏன்னா இந்த மாதிரி வந்து குரூப்பிசம் பண்ணி விளாட்ருக்காங்களே அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இது டிக்கெட் வினாலே இண்டிவிஜுவல் டாஸ்க்கே கிடையாது, இதுவே ஒரு குரூப்பிசம் டாஸ்க் தான். நம்ம யார் நினைக்கிறோம் அவன் வரக்கூடாதுன்ட்டு அப்படிங்கிறப்ப அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண தான் தெரியும். அதனால் விஷாலோட வெற்றிலாம் பறிக்கப்படாது சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.